மகாபாரதத்தில் மிகவும் சிறந்த ஆனால் யாராலும் பேசப்படாத கேரக்டர்னா அது விதுரன் தாங்க. இவர் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. முன்னொரு காலத்தில் மாண்டவிய மகரிஷி அப்படின்னு ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பல நாள் மௌன விரதத்தில் தான் இருப்பார். அப்படி ஒரு நாள் அவர் மௌன விரதத்தில் இருந்தபோது திருடர்கள் சில பேர் அரச நகையை திருடி கொண்டு வராங்க. காவலாளிகளும் அவங்கள துரத்திக்கிட்டே வராங்க. பயந்து திருடர்கள் அந்த முனிவர் வீட்டில் நகையெல்லாம் வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. காவலாளிகள் மகரிஷி கிட்ட கேட்டும் அவர் தன்னோட மௌனத்தை கலைக்காததுனால அவரை சந்தேகப்பட்டு ஒரு கூர்மையான ஆயுதத்தை அவரோட ஆசன வாயில வச்சு அவரை கொல்றாங்க. ஆனால் முனிவருக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனாலுமே தனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு யமதர்மராஜா கிட்டேயே போய் சண்டை போடுறாரு. அதுக்கு யமதர்மராஜா, நீ சிறு வயசில் இப்படி தான் ஒரு சின்ன பூச்சியை கொன்று சந்தோஷப்பட்ட, அதனால் உனக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத அந்த சின்ன வயசில் நான் செஞ்ச தப்புக்கு இப்படி ஒரு தண்டனையானோ, அதிகாரம் இருக்கிறதுனால தானே இது எல்லாத்தையும் நீ பண்ணுற. நீ பூலோகத்தில் இளவரசனாக பிறந்தோம் அதிகாரம் கிடைக்காம நீ எவ்வளவு தர்ம அறிவுரைகள் சொன்னாலும் அதை எதையுமே கேட்காத ஒரு கூட்டத்துக்கு நடுவில் தான் நீ வாழ்வ அப்படின்னு யமதர்மராஜாவுக்கு மகரிஷி சாபம் கொடுக்குறாரு. அதனால தான் மகாபாரதத்தில் விதுரனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் கொடியவர்களான கௌரவர்களுக்கு நடுவில் தர்மசீலனாக அவர் வாழ்ந்து வந்தார்.